கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வைர புல்லாக்கு என்ற சிறுகதையை காண உள்ளோம். ரங்கநாதனுக்கு பேங்கில் வேலை. எத்தனையோ வருஷங்கள் சர்வீஸ் ஆகிவிட்டது. சின்ன சின்ன சம்பள உயர்வுகளாகவும் அநேகம் கிடைத்து இன்றைக்கு சம்பளம் ரூபாய் 135 வாங்கிக் கொள்கிறான். ரங்கநாதன் பொறுமைசாலி. தனக்கு ஈஸ்வரன் கொடுத்தது அவ்வளவுதான் என்ற ஓர் ஆத்ம திருப்தியுடன் வேலை செய்து கொண்டு வந்தான். தானாக வருமானத்தை அதிகம் உயர்த்தி கொள்ள இதுகாரம் அவன் முயற்சித்ததில்லை. அதுவும் தானாக உயர்ந்ததில்லை. 18 வயதிலேயே மீனாட்சியை கல்யாணம் செய்து கொண்டு விட்டான். வீட்டுக்கு மூத்த பெண் மீனாட்சி. முதல் கல்யாணமாகையால் அவளுடைய அப்பா 7000 ரூபாய் செலவு செய்து அமர்க்களமாகவே கல்யாணத்தை நடத்தினார். வைரத்தோடும் வைரபேசரி முக்குத்திகளும் வைரபுல்லாக்கும் செய்து போட்டார். பெண்ணுக்கு 50 பவுன்களுக்கு நகைகளும் வளைகளும் சங்கிலிகளும் மாலைகளுமாக பூட்டினார். சுபாவத்திலேயே நல்ல அழகியான மீனாட்சி இந்த ஆபரணங்களை போட்டவுடனே பூலோக ரம்பையாகவே தோன்றினாள். மயில் தொகை போல நீண்டு வளர்ந்த கேசத்தை வாரி பின்னிக்கொண்டு நெற்றியில் திலகத்தை வைத்துக்கொண்டு அவள் வாசலில் நிற்பதை பார்த்துவிட்டால் சாட்சாத் திரிபுர சுந்தரியை பார்ப்பது போல இருக்கும். அவளுடைய தங்கையின் கல்யாணத்தின் பொழுது குடும்பம் சளைத்து போய்விட்டது. ஆகையால் அவள் தகப்பனார் சொற்பமாகவே அவளுக்கு செய்ய முடிந்தது. ரங்கநாதனுக்கு பெண்டாட்டியிடம் பிரியம் என்றால் அவ்வளவு இவ்வளவு இல்லை. இவளை பாரியாளாக அடைய தான் பெரிய பாக்கியத்தை செய்தவனாக எண்ணிக்கொண்டிருந்தான். தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து புதியதாக நகைகள் எதுவும் செய்து போடாவிட்டாலும் இருப்பது ஒன்றையும் அழிக்காமலே பாதுகாத்து வர வேண்டும் என்பது அவனுடைய அவா. இந்த சமயத்தில்தான் அவன் உறுதியை குலைக்கும் சம்பவம் ஒன்று நடந்தது. அவனுக்கு மேலாக ஆபீஸில் கேஷியர் உத்தியோகம் வகித்து வந்த கேசவ மேனன் தேக அசௌக்கியம் காரணமாக வேலையிலிருந்து விலகிக் கொள்வதென்று திடீரென்று தீர்மானித்து விட்டார். பொறுப்புள்ள உத்தியோகமாகையால் ஆபீஸில் அனுபவம் பெற்ற 3 பேர்களில் ஒருவரே அந்த பதவியை வகிக்க லாயக்கு உள்ளவர் என்று சொல்லப்பட்டது. ரங்கநாதன் அந்த 3 பேரில் ஒருவன். ஆனால் கேஷ் கீப்பர் வேலை கிடைப்பதென்றால் ரூபாய் 2500 கட்டியாக வேண்டுமே. ரங்கநாதனிடம் அத்தனை பைசாக்கள் கூட இல்லையே. இருந்தாலும் ஆசை கேட்கிறதா? எப்படியாவது இந்த ரூபாயை இப்பொழுது கட்டிவிட்டால் மாதம் சம்பளம் 250 வருமல்லவா? அதில் வயிற்றை கட்டி வாயை கட்டி ரூபாய் 150 மிச்சம் பண்ணி கரைத்து கொண்டு விடலாம். 1.5 வருஷத்தில் கடன் பூராவும் தீர்த்து விடலாம். இந்த திட்டம் நடக்கக்கூடியதுதான். ஆனால் முதலில் பணத்தை வைத்து கொண்டல்லவா நடத்த வேண்டும். ரங்கநாதன் தன் மனைவியுடன் பாட்டு கச்சேரிக்கு போயிருந்தான். பாட்டு சுவாரஸ்யமில்லையாகையால் மீனாட்சியுடன் பேச்சு கச்சேரி நடத்தினான். அன்று அபூர்வமாக அவள் வைரபுல்லாக்கை போட்டுக்கொண்டு வந்திருந்தாள். விஷயங்கள் பூராவையும் சொல்லிக்கொண்டே வந்த ரங்கநாதனுக்கு முதல் தடவையாக அந்த புல்லாக்கின் மீது கண்கள் விழுந்தன. பழைய காலத்து நகை, பழைய நாளைய வைரம். இந்த காலத்தில் யார் போட்டுக்கொள்கிறார்கள்? புல்லாக்கை மட்டும் மீனாட்சி எடுத்து கொடுத்து இதை விற்று 1000 1500 ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மீனாட்சியின் சுபாவம் தெரிந்த ரங்கநாதன் அவள் இப்படி கட்டாயம் சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தானால் அவள் வாயை திறக்கவில்லை. மீனாட்சி மட்டும் என்ன உசத்தி, எல்லா பெண்களையும் போல இவளும் நகை ஆசை பிடித்தவள்தான் என்று அவன் எண்ணிக்கொண்டான். இதற்கு பிறகு 3 தினங்களுக்கு திரும்ப திரும்ப அவன் கண் முன்னால் வைரபுல்லாக்கே வந்து நின்றது. அதுவும் மீனாட்சி அதை ஏனோ தொடர்ந்து போட்டுக்கொள்ளவே இந்த ஆசை அனலுக்கு காற்று வீசிவிட்டார் போல இருந்தது. நாமே கேட்டு விடுவோமா என்று கிளம்பின துடிதுடிப்பை மிகுந்த சிரமத்துடன் அடக்கி கொண்டான். நாட்களோ நெருங்கி கொண்டிருக்கின்றன. இன்னும் 4 தினங்களில் பணம் சேகரித்து கட்டாவிட்டால் வேறு யாருக்கேனும் தான் உத்தியோகம் போய் சேரும். தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ என்ற சிந்தனையுடன் தெருவோரமாக வந்து கொண்டிருந்த பொழுது பம் பம் என்று ஒரு பெரிய மோட்டார் கார் அவன் பின்னால் ஸ்தப்தம் செய்தது. தூக்கி வாரி போட்டுக்கொண்டு நடைபாதை மீது துள்ளி குதித்தான் ரங்கநாதன். காரை அவன் பக்கமாக கொண்டு வந்து நிறுத்தி அதை ஓட்டி கொண்டிருந்தவர் புன்னகை செய்தார். பயப்படாதீர்கள் சார், உங்கள் மீது என் கார் ஏறிவிடாது. உங்களை அதில் ஏற்றிக்கொண்டு போகத்தான் நான் வருகிறேன். உட்காருங்கள் என்றார் ஆசாமி. காரில் அவர் மட்டுமே இருந்தார். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. என்னை வேறு யாரோ என்று நினைத்து என்று தொடங்கினான் ரங்கநாதன். நான் அந்த மாதிரி பிசகு செய்வதே கிடையாது. ஒரு முறை ஒருவரை பார்த்துவிட்டால் நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் பேங்கில் அசிஸ்டன்ட் கேஷியர் என்று தெரிந்துதான் கூப்பிடுகிறேன். உட்காருங்கள் என்றார்.
மேலும் ரங்கநாதன் தயங்கவே, எங்கும் இல்லை சார், பீச்சுக்கு தான். ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பேச வேண்டியிருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்தார். ரங்கநாதன் காரில் ஏறிக்கொண்டான். அந்த முக்கியமான விஷயத்தை அவர் உடனே சொல்லவில்லை. ஆள் நல்ல கெட்டி என்பதை ரங்கநாதன் ஒரு நிமிஷத்தில் ஊகித்து கொண்டான். ஹோட்டல் பில் 3.5 ரூபாயை தானே கொடுப்பேன் என்று கடுமையாக சொல்லி அவரே கொடுத்த போதும் அதை கவனித்தான் அவன். பீச்சில் உட்கார்ந்த சிறிது நேரத்திற்கு பின் பேச்சை ஆரம்பித்தார். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் நான் எல்லோரையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். அது என் தொழில் மாதிரி என்று வைத்துக்கொள்ளுங்களேன். நீங்களும் உங்கள் மனைவியும் போன வாரம் கச்சேரிக்கு வந்தீர்கள் அல்லவா? நீங்கள் ஸ்கின் கிளாஸில் உட்கார்ந்திருந்தீர்கள். நான் முன்னால் இருந்தபடியே கவனித்து கொண்டிருந்தேன். என் தங்கையும் வந்திருந்தாள் என்றார். ஓஹோ, அப்போ என் தங்கை உங்கள் மனைவியை பார்த்தாள். அவளுக்கு திடீரென்று உங்கள் ஒய்ஃப் மேல் ஒரு வாஞ்சை. அவள் போட்டுக்கொண்டிருக்கிறார் போல தனக்கும் ஒரு புல்லாக்கு வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்கிறார். நான் எங்கும் தேடி பார்த்து விட்டேன். அந்த குவாலிட்டியில் இப்பொழுது கிடைக்கவில்லை. சரிதான். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பிள்ளைகள், ஒரே தங்கை. நாங்கள் அவளிடம் உசுறு என்றால் உசுராக இருக்கிறோம். அவள் புளிப்பால் வேண்டுமானாலும் அவளுக்காக வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். 3 நாளாக அவள் புல்லாக்குக்காக பிடிவாதம் பிடிக்கிறாள். உங்களுக்கு அதை விட்டுவிடுவதாக ஏதேனும் உத்தேசம் உண்டோ? நான் இப்படி கேட்கிறேன் என்று கோபிக்கக்கூடாது. ஒரு கால் அபிப்பிராயம் இருக்குமானால் என்று சொல்லி மிக வசீகரமான புன்னகையொன்று செய்தார். ரங்கநாதனுக்கு கோபம் வரவில்லை, ஆச்சரியம்தான் வந்தது. அவன் எதை பற்றி அந்த சமயத்தில் நினைத்து கொண்டிருந்தானோ அதே விஷயத்தை இந்த மனுஷன் எப்படி பேசினான்? ஏதாவது இச்சினி வேலையா? பார்க்க ஷோக் மைனர் மாதிரி சில்க் ஜிப்பா போட்டு கொண்டிருக்கிறான். பணக்காரனாகவும் தோன்றுகிறது. என்ன யோசிக்கிறீர்கள்? விலையை பற்றி நீங்கள் தயங்கவே வேண்டாம். நீங்கள் கேட்கும் விலைக்கு 2 பங்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் பணம் லட்சியமில்லை. எங்கள் தகப்பனார் பெரிய பிஸ்னஸ் செய்கிறார் ஹைதராபாத்தில். தினப்படி 1,00,000 2 லட்சம் பணம் புரளும். உங்கள் புல்லாக்கு 1.5 கேரட் இருக்குமா? இப்போதைய விலைக்கு 1,500, 3,000க்கு செக் கொடுத்து விடுகிறேன். சரிதானே என்றார். ரங்கநாதனுக்கு நாக்கு புரளவில்லை. இது என்ன ஆச்சரியம்? அவன் கனவு காண்கிறானா? அவன் தோள்பட்டையில் சுவாதீனமாக மோட்டார்காரர் கையை வைத்தார். சும்மா சரி என்று சொல்லுங்கள். வேண்டுமானால் உங்கள் மனைவியும் கலந்து கொண்டு வாருங்கள். நண்பர்களிடம் விசாரியுங்கள். எனக்கு இது நாளைக்குள் செட்டில் ஆக வேண்டும். ரொம்ப ஜோலி இருக்கிறது எனக்கு. நாளைக்கு இதே நேரத்திற்கு இங்கே நாம் சந்திக்கலாமா உங்களை? சரி என்றான் ரங்கநாதன். மற்றவர் ஏதோ ஞாபகம் வந்தவராக, இன்னொரு விஷயம், அதையும் நீங்களே செய்துவிட்டால் சௌகரியமாக இருக்கும். பூந்தமல்லி ஹைரோட்டில் என் தங்கை இருக்கிறாள். என் தங்கை புருஷர் பெரிய டாக்டர். டாக்டர் விஜே மேனன் என்று கேட்டால் யாருமே சொல்லுவார்கள். ரொம்ப பிரபலஸ்தர். மாளிகை மாதிரி பெரிய பங்களா. அவரிடம் போய் இது மாதிரி நான் அனுப்பினதாக சொல்லுங்கள். நகையை பார்த்துவிட்டு பணம் கொடுக்கும்படியும் கேளுங்கள். இன்று ராத்திரியே போய் நான் அவரிடம் செக்கை கொடுத்து விடுகிறேன். அல்லது பணமாக வேண்டுமானாலும் அவரை கொடுத்து விடுவார். என்ன? சரி என்றான் ரங்கநாதன். வீட்டுக்கு திரும்பவும் 8 மணிக்கு காரிலேயே கொண்டு வந்து விட்டார் அவர். மீனாட்சியும் அவள் தங்கை கமலாவின் வீட்டிலிருந்து அப்போதுதான் வந்திருந்தாள். அறைக்கு போனதுமே புல்லாக்கையும் சங்கிலியும் கழட்டி சின்ன முக்காலியின் மேல் வைத்துவிட்டு எங்கோ போயிருந்தாள். திரும்பி வந்தவுடன் அவள், எங்கே போயிருந்தேள் என்று கேட்டாள். எங்கேயோ போயிருந்தேன் என்று சலித்து கொண்டேன். புல்லாக்கை கேட்க மட்டும் தைரியமே எனக்கு வரவில்லை. ஏது 3-4 நாளாக விடாமல் இந்த புல்லாக்கையே போட்டுக்கொண்டிருக்கிறாயே என்று சாவதானமாக கேட்டேன். கூர்ந்து கவனித்தாள் மீனாட்சி. ஏன் போட்டுக்கொண்டால் என்ன? என்னுடையது தானே இது. நன்றாக இருக்கிறதல்லவா? யார் இல்லை என்றார்கள்? அது உன்னுடையது தான். ஆனால் பழைய காலத்து கட்டமாயிற்றே. எங்கேயாவது கல் உதிர்ந்து விடுமோ என்று நினைத்தேன். ஒரு காலம் உதிராது. போன வருஷம் அப்பா பார்த்து விட்டு கொடுத்தாரே. இப்படி முக்காலி மேலும் மேஜை மேலும் இறைப்பட்டால் எவனாவது தட்டி கொண்டே போய்விடுவான். என்னிடம் கொடு, நான் ஜாக்கிரதையாக வைக்கிறேன். ஒன்றும் வேண்டியதில்லை. இத்தனை நாளாக என்னிடம் ஜாக்கிரதையாக இல்லையா? இன்றைக்கும் அப்படியே இருக்கட்டும் என்று அதை சட்டென்று எடுத்து கடிகார பெட்டியில் வைத்து ஷெல்ஃபின் மேல் தட்டி வைத்தாள். ரங்கநாதன் பேசாமல் எழுந்து சென்றான். அன்றிரவு அதை சொல்லாமலே எடுத்து கொண்டு விடுவது என்ற எண்ணம் ரங்கநாதன் மனதில் புகுந்து கொண்டது.
அதை கொண்டு போய் காண்பித்து விட்டு வந்து அவர்களும் திருப்தி என்று சொன்னால் அப்பொழுது சொல்லிக்கொள்ளலாம். மீனாட்சி மறுக்க மாட்டாள் என்ற அசட்டு தைரியம் ரங்கநாதனுக்கு உண்டாயிற்று. வெகு நேரம் இதையே புரட்டி புரட்டி யோசனை செய்ததில் மனதில் ஒரு திட்டம் ஏற்பட்டது. விடியற்காலை 5:30 மணிக்கு மீனாட்சி தூங்கும் போதே புல்லாக்கை ஷெல்ஃபில் இருந்து எடுத்து தன் மணிப்பர்சில் வைத்து கொண்டான். அவசர ஜொலி இருப்பதாகவும் ஹோட்டலில் காப்பி சாப்பிட்டுக் கொள்வதாகவும் சொல்லிவிட்டு முதல் பஸ்ஸில் போய் ஏறினான். டாக்டர் விஜே மேனனுடைய பங்களா ஒரு மாளிகை போலவே இருந்தது. ஒரு சேவகன் ரங்கநாதன் போனவுடனே அவனை வரவேற்று நேரே டாக்டரிடம் கொண்டு விட்டான். அந்த அறையின் படாடோபத்தையும் கண்ணாடி மேசைகளையும் சுவர் கடிகாரத்தையும் ரத்தின கம்பளத்தையும் வார்னிஷ் அடித்து பளபளவென்று டால் அடித்து கொண்டிருந்த நாற்காலிகளையும் பார்த்தவுடன் ரங்கநாதன் பிரமித்து போனான். சற்று நேரம் ஒன்றும் பேசத் தோன்றாது வாயை பிளந்து கொண்டு நின்றுவிட்டு, டாக்டர், நான் வைரபுல்லாக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் மைத்துனர் அனுப்பினார். இனி உங்கள் மனைவியிடம் காண்பித்துவிட்டு என்றான். டாக்டர் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். பிறகு சரி, எங்கே இப்படி எடுங்கள், உள்ளே காண்பித்து விட்டு வருகிறேன் என்றார் அவர். புல்லாக்கை வாங்கி கொண்டு டாக்டர் உள்ளே போனதும் அந்த அறைக்குள் இன்னொரு கனத்த ஆசாமி நுழைந்தான். சார், இப்படி பக்கத்தறைக்கு வரீங்களா என்றான் ரங்கநாதனை பார்த்து. ஏன், வந்து பாருங்களேன், பணம் வாங்கிக்க வேணாமா என்றான். ரங்கநாதன் எழுந்து போனான். அறையில் கால் வைத்த மறு நிமிஷமே அந்த ஆசாமி இவன் மேலே விழுந்து ஒரு கயிற்றால் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டான். இதை சற்றும் எதிர்பாராத ரங்கநாதனுக்கு பகீர் என்றது. இவன் ஏமாந்து போய்விட்டான். மேலும் பெரிய போர்டு போட்டுக்கொண்டு தொழில் செய்யும் பிரபல வைத்தியர் கேவலம் ஒரு கொள்ளைக்காரர். டாக்டர் உள்ளே வந்ததும் ரங்கநாதன் அவரை கண்ணா பின்னாவென்று வைத்தான். நான் யார் தெரியுமா? பேங்கில் அசிஸ்டன்ட் கேஷியராக்கும். நீங்களே டெலிஃபோன் செய்து பாருங்கள் என்று ஆத்திரமாக கத்தினான். எனக்கு தெரியுமே, நீர் இப்படி சொல்லுவீர் என்று முன்னாலேயே சொல்லியிருக்கிறார்களே. எங்கே நான் கொடுத்த புல்லாக்கு? கொள்ளையை அடிக்கிறீர். புல்லாக்கு பத்திரமாக இருக்கிறது. சாயந்தரத்திற்குள் உம்மையும் பத்திரமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து விடுவோம் என்று போனார் டாக்டர். மணி ஓடிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கத்தி விட்டு ஓய்ந்தான் ரங்கநாதன். அவன் புல்லாக்கை திருடப் போய் அதற்கு நிறைய பணம் வருமென்று பேராசைப்பட போய் அதையும் பறிகொடுத்து விட்டு ஏமாற்றமும் அவமானமும் அடைந்து விட்டான். மத்தியானம் 1 மணி சுமாருக்கு டாக்டர் மறுபடியும் வந்தார். ஏனோ அவசரமாக கட்டுகளை அவிழ்த்துவிட்டு, என்னை மன்னிக்க வேண்டும், பிசகு நடந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். அவர் உடம்பு நடுங்கி குரலிலும் சற்று பதட்டம் தோன்றியது. ரங்கநாதன் பல்லை கடித்தான். அயோக்கியரே, என்னை பண்ணாத உபத்திரவமெல்லாம் பண்ணிவிட்டு என் நகையையும் பட்ட பகலில் கொள்ளையடித்துவிட்டு என்ன பசுப்புகிறீர் என்று சீறினான். இல்லை, கோபப்படக்கூடாது, விஷயத்தை கேளுங்கள். உம்மை போல நானும் ஏமாந்தேன். நேற்று ஒரு ஆசாமி வந்தான். பார்த்தால் பெரிய மனுஷனாக பட்டது. அவன் சகோதரன் பைத்தியம் பிடித்து அலைவதாகவும் வீட்டிலிருந்து ஒரு வைர புல்லாக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பெரிய மனுஷராக போய் வாங்கிக் கொள்கிறீர்களா, உங்கள் மைத்துனர் அனுப்பினார் என்று சொல்லுவதாகவும் சொன்னான். நாளைக்கு இங்கே வரப்போகிறான். வந்தால் நகையை கைப்பற்றி கொண்டு ஆசாமியை அடைத்து போடுங்கள் என்று கூறினான். நானும் உம்மை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். நீரும் அவன் சொன்னது போலவே சொன்னீர். தவிர எனக்கு பெண்டாட்டியே கிடையாது சார் என்றார். போதும், நிறுத்துங்கள். புல்லாக்கு எங்கே என்று கேட்டேன். அதைத்தான் அவன் வாங்கி கொண்டு போய் விட்டானே. நீர் வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் வந்தான். ஆசாமி நீர்தான் என்றான். நான் பைத்திய ஆஸ்பத்திரி டாக்டர் ஆகையால் உம்மை கீழ்ப்பாக்கத்துக்கு கொண்டு போக 50 ரூபாய் பீஸ் வேறு கொடுத்து விட்டு போயிருக்கிறானே. சந்தேகப்பட்டு உங்கள் பாங்கிக்கு டெலிஃபோன் செய்த பிறகு இப்பொழுது தானே எனக்கு ஏமாந்த விஷயமே தெரிந்தது. ஓய், நீர் இந்த காரியம் செய்ததற்காக உண்மையே அந்த கீழ்ப்பாக்கத்திற்கு நான் அனுப்பாவிட்டால் பாரும் என்று சபதம் செய்துவிட்டு வெகு ஆத்திரமாக வீட்டுக்கு திரும்பினான் ரங்கநாதன். மீனாட்சி அவன் முகத்தை பார்த்ததுமே நடுங்கினாள். ரங்கநாதன் பேசும் முன்பே நான் மறைத்து வைத்தேன் என்று கோபமா என்று கேட்டாள். ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிறாய் என்று அவளை பார்த்து அதட்டினான் அவன். நீங்கள் புல்லாக்கு சமாசாரம் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்று நான் பார்த்துவிட்டேன். என்னை மன்னிக்க மாட்டீர்களோ? புரியும்படி சொல். உங்களுக்கெல்லாம் தெரியும். தெரியாதது போல பாசாங்கு செய்கிறீர்கள். நான் என் வைரப்புல்லாக்கை விற்றுவிட்டேன். இன்று காலை நீங்கள் கொண்டு போனது ரங்கூன் வைரப்புல்லாக்கு. என் தங்கையுடையதுதான். அதை ஒப்புக்கொண்டு விடுகிறேன். அதை திருப்பி கொடுத்து விடுங்களேன். கொடுக்க முடியாது. பூரா விஷயத்தையும் சொல். அன்று பாட்டு கச்சேரியில் சொன்னீர்கள் அல்லவா, 2500 ரூபாய் வேண்டும் என்று. நீங்கள் ஆனால் புல்லாக்கை விற்க அனுமதிக்க மாட்டீர்கள்.
எனக்கோ உங்களுக்கு ப்ரமோஷன் ஆக வேண்டும் என்று ஆசை. என் தங்கையிடம் அதை மறுதினமே கொடுத்து அப்பாவின் மூலமாக விலை பேசச் செய்தேன். வைரம் தூக்கி நிற்கிறதாகையால் நல்ல விலைக்கு அது போய்விட்டது. இன்று காலை 2000 வந்துவிட்டது. கடைசி வரை நீங்கள் துளி கூட சந்தேகப்படாமல் இருக்க 4 நாளாக அவளுடைய இமிட்டேஷன் புல்லாக்கை போட்டு கொண்டிருந்தேன். நீங்களும் அதே காரியமாக அதை பார்ப்பதும் அதை பற்றி பேசுவதுமாக இருப்பதைக் கண்டு எனக்கு திகில். இன்றைக்கு அதையே யாரிடமோ காண்பிக்கவும் கொண்டு போய்விட்டீர்கள். என்னை மன்னிக்க மாட்டீர்களா? ஓ, இதோ மன்னித்தேன் மன்னித்தேன் என்றான் அவன். ஆனால் இத்தனை பெரிய உபகாரம் செய்த உன் தங்கைக்கு அந்த பழைய புல்லாக்கையே நான் கொடுக்க மாட்டேன். புதிதாக ஒன்று வாங்கித்தான் போடுவேன் என்றான் ரங்கநாதன். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனுமதி இல்லாமல் நான் பிரவேசித்த இந்த காரியத்திற்கு மன்னித்து விட்டால் சரி. பணத்தை கட்டி சீக்கிரம் ப்ரமோஷனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை என்றாள். ரங்கநாதன் மன்னித்த போதிலும் அவனை அந்த மோட்டார் கொள்ளைகார பயல் மன்னிக்கவில்லை. எத்தனையோ சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எப்படி ரங்கநாதன் 15 ரூபாய் பெறாத ஒரு இமிட்டேஷன் நகையை கொடுத்து டாக்டர் பீஸாக 50 ரூபாயும் தனக்கு நஷ்டமாக்கினான் என்று அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டான். முற்றிற்று.